கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இப்ப எம்ஜிஆர் ஜெயலலிதா சினிமால இருந்து வந்தாங்கல்ல, அந்த பிம்பத்தை விட இவர் மக்கள் மத்தியில நிறைய ரீச் ஆயிட்டாரா? சினிமாவே இல்லாம இன்றைய காலகட்ட அரசியலுக்கு, நவீன அரசியலுக்கு, கம்ப்யூட்டர் காலத்துக்கு எடப்பாடியுடைய அரசியல் பிரவேசம் என்பது, அவருடைய தலைமை பண்பு என்பது மிகப்பெரிய ஒரு பலமாக அவர் தன்னை உருவாக்கி கொண்டார். கிடைத்த வாய்ப்பை ஒருத்தர் சரியாக பயன்படுத்தினார் என்று சொன்னால் எடப்பாடியார் தான். சரியாக பயன்படுத்தி இன்னைக்கு வலுவான திமுக யாரை கண்டு பயப்படுது? எடப்பாடி கண்டு தானே பயப்படுது. இன்னைக்கு டெல்லியிலிருந்து எத்தனை பேர் எடப்பாடியார் துவக்கி வீட்டுக்கு தானே வராங்க, அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு தானே வராங்க. நீங்க மட்டும்தானே இப்படி சொல்றீங்க? எங்க நடைமுறை பாருங்க. நீங்க எடப்பாடி பழனிசாமி எது நடந்தாலும் டெல்லிக்கு போய் தான் அமித்ஷா சந்திக்கிறாரு. நீங்க போய் தான் திமுக டெல்லிக்கு போச்சுன்னா தங்களுடைய சுயநலத்துக்காக போவாங்க, கேஸுக்கு போவாங்க, தங்களுடைய குடும்ப பிரச்சனைக்கு போவாங்க. எடப்பாடியார் டெல்லிக்கு போறாருன்னா நிதி வாங்க போவாரு. முதலமைச்சர் இப்ப போறாருன்னா கூட்டணி சம்பந்தமாக எங்களை 10 தடவை மத்தியிலிருந்து மோடி அவர்களோ மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் பார்த்தாங்கன்னா ஒரு தடவை போய் அவர் டெல்லியில மரியாதை நிமித்தமா போய் பாக்குறாரு. இது தப்பு கிடையாது. இதெல்லாம் நீங்க சொல்றது அதிமுகவை பலவீனப்படுத்துறதுக்கு நீங்கள் கையாளுற குறுக்கு வழி. நான் குறுக்கு வழியில போய் நான் என்ன திமுக இங்க இல்ல, குறுக்கு வழி களத்துல நடக்கிறத தானே நம்ம பாக்குறோம். இல்ல நீங்க அது பயங்கரமான. எடப்பாடி பழனிசாமி இரவு நேரத்துல அமித்ஷாவை போய் பாக்குறாரு, பேச்சுவார்த்தை. அவர் மேற்கு வங்காளத்துல பிரச்சாரத்துல இருக்காரு. நைட்டு 7 மணிக்கு வராரு, 8 மணிக்கு பாக்குறாரு. என்ன இருக்கு? டெல்லி இரவு நேரம் தாங்க அரசியல் நடக்கும். இரவு தாங்க எல்லா அரசியல். காலையில பூரா மக்கள் பண்ணி பார்ப்பாங்க, இரவு நேரத்துல அரசியல் கூட்டணி பேசுவாங்க. இது என்ன பெரிய சகஜம் தானே. உங்களுக்கு காங்கிரஸ் கட்சியில டெல்லிக்கு ஒரு போகலையா? டெல்லியில போய் மண்டிட்டு பேசலையா? 28 இன்னைக்கு பிஜேபி மத்தியில இன்னைக்கு கிட்டத்தட்ட 13 வருஷமா மோடி இருக்காரு பிரதமரா. அவங்களுக்கு நாங்க கொடுத்துருக்கிற தொகுதி 27. காங்கிரஸ் கட்சி காணாம போச்சு, கண்ணாமன்னு போச்சு. அதுக்கு எதுக்காக பயந்து போய் திமுக 28 சீட்டு குடிச்சு? பலவீனமான கட்சி திமுக. பலவீனமான கட்சியினுடைய தலைவர் தான் ஸ்டாலின், பலமான கட்சியினுடைய தலைவர் எடப்பாடியார். இந்த தேர்தலில் முடிவை பாருங்க. உங்களுடைய கருத்துக்கள் அரசியலில் சில பேர் பேசக்கூடிய இந்த வாய்ச்சொல்லாம் அடிச்சு நொறுக்கி எடப்பாடியார் தலைமையில் உள்ள கூட்டணி 210 தொகுதியில் வெற்றி பெற்று எடப்பாடியார் தனிப்பெரும்பான்மை பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்பார், ஆட்சி வைப்பார். திமுக அமைச்சர்கள் நிறைய பேர் இந்த இடத்துலலாம் கூட்டணிக்கு தொகுதியை கொடுத்துட்டாரு, எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ராஜதந்திரமா இருந்திருக்கிறதா சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? ராஜதந்திரா அது நீங்க அதிமுக களம் காணலாம்ல. திமுக விசேஷ அதிமுக கூட்டணி கட்சிக்கு நிறைய சீட்டு கொடுத்துருச்சா? எடப்பாடியார் கொடுத்தாரா? அமைச்சர்கள் இருக்கக்கூடிய தொகுதியை கேட்கிறேன். அதெல்லாம் அவங்க கொடுக்கலையா? அதெல்லாம் கிடையாதுங்க. அவங்க விருப்பப்படுறது 10 தொகுதி விருப்பப்படுறாங்கன்னா அதுல 5 தொகுதி விருப்பப்பட்ட தொகுதி கொடுக்குறாங்க. 5 தொகுதியை நாங்க விருப்பப்பட்ட தொகுதி கொடுக்குறோம். இது பரஸ்பர நட்பு தான். இது ஒரு நட்புக்கான கூட்டணி. இது கூட்டணி தர்மம். அதுக்காண்டி இந்த அமைச்சர் தொகுதி எல்லாம் கூட அவங்க எப்படி வாங்குவாங்க? பிஜேபி சம்மதம் இல்லாம அவங்க என்ன விவரம் தெரியாத கட்சியா பிஜேபி? டெல்லியை இன்னைக்கு ஆண்டுட்டு இருக்காங்க. இந்தியா முழுக்க வலுவான ஒரு இயக்கமாக பிஜேபி வளர்ந்திருக்கு. ஐயா நரேந்திர மோடி அவர் தலைமையில இன்னைக்கு அற்புதமா இருக்கு. அதனால அவங்க நான் கொடுத்த தொகுதியில வாங்கிட்டு போறதுக்குன்னு அவங்க விவரம் தெரியாதவங்களா? அவங்க விரும்பி கேட்ட தொகுதிகளை இவர் கொடுக்குறாரு. நீங்க சொல்றீங்க திமுக விசேஷ அதிமுக தானே, ஆனா ஸ்டாலின் சொல்றாரு டெல்லி விசேஷ தமிழ்நாடு. இந்த தேர்தல் மோடியா ஸ்டாலினான்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. எப்படி விஜய் எனக்கும் திமுக தான் போட்டின்னு சொல்றாரோ, தாவேக்காவுக்கும் திமுக போட்டின்னு சொல்றாரு, அதே மாதிரி ஸ்டாலின் இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கான போட்டின்னு சொல்லி விசிலெடுப்புறாங்க. இது கதகற்ற வேலை, கம்பி கட்டுற வேலை. இதெல்லாம் நடக்கவே நடக்காது. போட்டி எடப்பாடியாருக்கும் ஸ்டாலினுக்கு தான். இதை மறைச்சு ஏதோ டெல்லிக்கு நமக்கு போட்டிருக்க வேண்டாம், மக்கள் மனசு மாறிடுவாங்க. ஓஹோ அப்படி ஒரு கதை ஓடுதா அப்படி நினைச்சிருவாங்க. அப்படி நினைக்க வைக்கிறதுக்காக பாக்குறாரு, மக்களை சிரிக்கிறாங்க. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.